இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது கூட அந்த பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் ஆதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோடி காசுன்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேருக்கு அப்படி தான் தெரியும். அந்த பிஎம் கிசான் திட்டம், அதாவது விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு வருஷத்தில் 6000 ரூபாய். அதை வந்து டிவைடட் பண்ணி 3 தவணையாக மாதம் 2000ங்கிறது உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு வந்து இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், என்னென்ன எலிஜிபிள் அப்படிங்கிறத விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கங்க. அதில் ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் டேஷ்போர்டு வந்துடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேவையும் செய்யலாம். இந்த விவசாயத்துக்குள்ள உள்ள எல்லா ஸ்கீமும் இதில் தெரிஞ்சுக்கலாம். பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு, அப்புறம் இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனு, எல்லா ஆப்ஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாத தவணை 2000 எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம். ஃபார்மர் கார்னர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஆதார் ஃபெயிலியர் ரெக்கார்டுன்னு இருக்கும். இதுவரையும் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் அந்த 2000 ரூபாய். ஆனால் திடீர்னு ஸ்டாப் ஆகிருக்கும், வராமல் போயிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரில் எதுவும் மிஸ்மேட்ச் ஆகிருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களோட பெனிஃபிஷியல் ஸ்டேட்டஸ், என்ன ஸ்டேட்டஸில் உங்களோட அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் இதில் அப்ளை பண்ணியிருக்காங்கிற லிஸ்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துருவோம். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கான லிங்க்கோடு நான் கீழே கொடுத்துக்கிறேன். டேரெக்டாகவே அது லிங்க் உங்களுக்கு அது கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பட்டாவில் உங்கள் நேமில் என்ன நேமில் உங்களை ஆதார் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆதார் நம்பரை இதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். மாற்றி எதுவும் ஆதார் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிடாதீங்க. இந்த ஆதார் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அந்த கேப்சா கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜுக்கு லோட் ஆகும். இது வந்து என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ரெக்கார்டு இல்லை, ரெக்கார்டை நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்னு கேட்கும். அதில் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் வந்து கொஞ்சம் நாளைக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுங்கள். ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட பட்டா இடம் எங்கே இருக்கோ அங்கே ஃபில்அப் பண்ணுங்கள். இப்போ ஆதார் ஐடி ஒரு ஊரில் இருக்குது, நிலம் வந்து வேறு இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நிலம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து டிஸ்ட்ரிக்கு எல்லாமே அதுமாரி ஃபில்அப் பண்ணிக்கங்க. உங்களோட நிலம், அதாவது எத்தனை ஏக்கரு அந்த சொல்லுவாங்கள்ல, அந்த இது எங்கே இருக்கோ அது வந்து அங்கே ஃபில்அப் பண்ணிக்கங்க. கரெக்டான ஏரியா சூஸ் பண்ணுங்கள். வில்லேஜுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அந்த வில்லேஜுங்கிற ஆப்ஷனில் உங்கள் இடம் வந்து அந்த இடத்துல ஷோ ஆகலைனாலும் பரவாயில்ல, உங்கள் அந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள இடத்த நீங்கள் ஷோ ஆகும், அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகாத பட்சத்தில் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா லோடிங் ஆகும். ஃபார்மர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஃபார்மர் நேம் அப்படிங்கிறது உங்கள் பட்டாவில் உள்ள நேமும் ஆதாரில் உள்ள நேமும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மர் நேமுங்கிறத வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் கரெக்டான நேமாக பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதனால தான் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாதம் போடுவாங்க, அடுத்த மாதம்லாம் வராது. அதுதான் அந்த காரணம். ஃபார்மர் நேமு, மெயிலு, கேட்டகரியில் உங்களோட கேஸ்ட் என்னன்னு சொல்லிவிட்டு அதை சூஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் ஃபார்மர் டைப் அப்படிங்கிறது ஸ்மால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் ஆகிக்கும். அப்புறம் ஐஎஃப்சி கோடு, அவங்களோட கணக்கு வழக்கு பேங்க் வரவு செலவோட அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு, பேங்க் நேம், ஐஎஃப்சி கோடு நீங்கள் கரெக்டான ஐஎஃப்சி கோடு என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாலே பேங்க் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிடெக்ட் ஆகிடும். இதோ இப்போ ஆகுது பாருங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்தது அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த சப்மிட் ஆதார் ஆத்தென்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஃபாதர் நேமு, ஹஸ்பண்ட் நேமு இல்லைனா மதர் நேமு, அதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க.
இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுங்க, கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கரெக்டாக கொடுங்க. இல்லைனா கொஞ்சம் அப்ளை ஆகிடும், பட் அது கொஞ்சம் சிக்கலாகிடும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1 மாத தவணை மட்டும் வந்துட்டு அதுக்கப்புறம் வராமல் போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் அந்த பெண்டிங்கில் இருக்கிற அமௌண்ட்டையும் நான் எப்படி ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு பார்த்துருவோம். இந்த ஃபாதர் நேம் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆடுங்கிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிளாக ஜாயிண்டான் இருக்கும், சிங்கிள் கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100 குழிலேருந்து 5 ஏக்கர் வரையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேவா? 100 குழிலேருந்து 5 ஏக்கர் வரையும் நீங்கள் வச்சுருந்தீங்க, நிலம் வச்சுருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிள் ஆகாது. உங்களுக்கு 2000 ரூபா வந்து வராது. உங்களோட ஆதார் நம்பரை வச்சு பட்டாவில் எத்தனை ஏக்கர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா? இந்த பட்டா நம்பரு, இந்த கரிசா நம்பரு, ஏரியா, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பட்டாவை எடுத்துக்குங்க. ஓகேவா? இந்த பட்டாவை எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து புலன் எண் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வே நம்பரு. பட்டா எண்ணுங்கிறது மேலே உங்களுக்கு இருக்கும். அப்புறம் வந்து ஏரியா அப்படிங்கிறது வந்து பரப்புன்னு சொல்லுவாங்க, ஏக்கரு. அதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் 83.50 அப்படிங்கிறத அப்படியே காப்பி பண்ணி இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் பட்டாவை கையில் எடுத்துகிட்டு இந்த ஃபார்முங்கிறத ஃபில்லப் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அப்படி பட்டா உங்களுக்கு எடுக்க தெரில அப்படின்னா கூட நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு என்டர் பண்ணிவிட்டு ஆடுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுங்க. ஆடுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் ஆட் ஆகிடும். லோடிங் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த ஐ கிளாரிஃபை அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் இந்த கேட்குது பாருங்கள், சப்மிட் ஆதார் ஆத்தென்டிகேஷன் இன்னும் ஆகலைன்னு சொல்லுது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த எரரை அடிக்கிற மாதிரி நான் ஃபிட் பண்ணி காமிச்சேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து இந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன் கொடுக்காமே இதை செஞ்சு பார்ப்பீங்க. இப்போ ஆதார் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே கீழே வந்துட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுங்க. நீங்கள் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். உங்களுக்கு மாதம் அந்த 2000 ரூபாங்கிறது வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இதில் வந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 5 நாள் கழிச்சு இந்த பெனிஃபிஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு போங்க. அதுக்கு போய்ட்டு நீங்கள் என்ன அக்கௌண்ட் நம்பரு இல்லை மொபைல் நம்பரு இல்லை அப்படின்னா ஆதார் நம்பர், இந்த ஆதார் நம்பரை வச்சு உங்களோட அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணிக்கலாம். எதுவும் கரெக்ஷன் இருக்கா இல்லை சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக வைங்க. நீங்கள் என்னென்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்க அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி வச்சிங்க. இல்லை ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா உங்களோட நோட் பேடில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு அப்ளை பண்ணல ஒரு 3 நாளுக்குள்ளே நீங்கள், அதாவது 5 நாளைக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பற்றி ரிலேட்டட் வீடியோவாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.